Roll camera. Sound. Sound. Action. Action. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண அப்புறம் ஜி பிரகாஷ் நேசி அஜித் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி மூவி ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். உள்ள கொஞ்சம் ஸ்பாய்லர் அலர்ட் இருக்கும், சொல்லிட்டேன்பா. அப்புறம் அதை சொல்லிட்டேன் இதை சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஸ்டோரின்னு பார்த்தா தான் ஃபேமிலிக்காக கேங்ஸ்டர்ல இருந்து விலகி பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன மனுஷன் போயிட்டு ரிட்டர்ன் வந்து பாக்குறப்ப அவரோட பையன் மேல ட்ரக் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். சோ அவர் பையனை எப்படி வெளியில எடுக்கிறாரு, யாரு பண்ண தப்பு, இவர் பண்ண தப்பு தான் இவர் பையனை தண்டிச்சிட்டா அப்படிங்கறத கண்டுபிடிச்சி எப்படி ஒரு பையனை வெளியில எடுத்தாரு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி பார்த்தோம்னா கொஞ்சம் சிம்பிள் ஸ்டோரி தான். பட் ஆதிக் அவரோட மொத்த விஷயத்தையும் நல்ல ஒரு டைரக்ஷனா காட்டியிருக்காரு. இவர் தாண்டா உண்மையான ஃபேன் பாய் அப்படிங்கிற அளவுக்கு சரியான சம்பவம் பண்ணியிருக்காரு. படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய சாங்ஸ் இருக்கு, ஓல்டு சாங்ஸ். படம் ஃபுல்லா செம மாசா இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஃபேன் பாயா நல்லா இருக்கு, ஸ்டோரி டெல்லிங் ஸ்கிரீன் பிளே எல்லாம் சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னால அதை ஃபுல்லா ஒத்துக்க முடியாது. அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸ்டோரி ஃபுல்லா ஏகே ஏகே ஏகே, மொத்தமா ஏகே தான் படத்துல. அந்த மனுஷன் ஒரு ஃபேன் பாயா ஏகேவை எப்படியெல்லாம் காட்டணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் காட்டி அதுல ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்திருக்காருங்கிறத நான் சொல்லுவேன். கொஞ்சம் அங்க சொதப்பினாலும் ஒரு படம்னு எடுத்தா அங்க சொதப்பதான் செய்யும். பட் இருந்தாலும் அவர் மொத்தமா ஸ்கிரீன் பிளேல சொதப்பிட்டாரு அப்படின்னு சொன்னா அதை என்னால ஏத்திக்க முடியல. படம் எங்கேயுமே லேக் இல்ல. ஸ்கிரீன் பிளே சொதப்புனா எங்கேயாச்சும் என்னடா இது அப்படின்னு லேக் அடிக்கும். படம் உண்மையிலே சொல்ற லேகே இல்ல எங்கேயுமே. உடனே எல்லாம் சொல்லுவீங்க இவன் நல்லா சொம்பு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தளபதி ஃபேன் தான், ஆனா எனக்கு இந்த படம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அப்புறம் மூவில சென்டிமெண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு தலைக்கும் அவங்க பையனுக்கும் அந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகல. மத்தபடி அஜித்தோட ஆக்டிங் பத்தி பார்த்தோம்னா அஜித்தை இந்த அளவுக்கு எனர்ஜியா எந்த ஒரு படத்துலையுமே நம்ம அந்த அளவுக்கு பார்த்திருக்க மாட்டோம். முன்னாடி பார்த்திருப்போம், பட் சபீமகால படத்துல இந்த அளவுக்கு எனர்ஜியோட அஜித் அவ்வளவு ஜாலியா நடிச்சிருக்காரு. படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அஜித்தோட ஓல்டு லுக் மட்டும்தான் வந்துச்சு, ஆனா ஸ்டோரி அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த ஓல்டு மூவிக்கும் இந்த மூவிக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் ஸ்டோரி மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரியே அதே மாதிரியே போயிட்டு இருந்தது. அஜித்தோட காஸ்டியூம் பத்தி சொல்லணும்னா அந்த மனுஷன் ஒரு சீனுக்கும் புது காஸ்டியூமா போட்டு வராரு. எப்பா எல்லா காஸ்டியூமா அவருக்கு செட் ஆகுதியா கரெக்டா. அப்புறம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் கிரிஞ்சா தெரிஞ்சிச்சு. ஒரு இந்தியன் கேங்ஸ்டர் அப்ராட் போயிட்டு இவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னா அவரு இன்டர்நேஷனல் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக ஒரு ஸ்டோரி வச்சிருந்திருப்பாங்க. பட் அது மட்டும் எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. அதுல வந்துட்டு டான்லி ஜான்வி நம்ம மணியஸ்ட் ப்ரொஃபசர் முத கொண்டு எழுத்திருந்தாங்க. சோ இது கொஞ்சம் என்னடா பண்ணிருக்கீங்க, அந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்கீங்க அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி பெரிய படத்துல ஹீரோயின்ஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்காது. சோ ரொம்ப இல்லைனாலும் த்ரிஷாக்கு ஒரு நல்ல ஒரு ரோல்லாம் இருக்குது. பிளஸ் சிம்ரனும் இந்த மூவில நல்ல ஒரு கேமியோ கொடுத்திருக்காங்க. அப்புறம் சிம்ரனோட ஆடின அந்த ஓல்டு சாங்க இந்த படத்துல கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு வைப் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க சிம்ரன் ஆடல, வேற ஒருத்தன் ஆடி இருக்காங்க. நல்ல வைபா இருக்கு. அதுக்கு நம்ம தலை கொடுக்க ரியாக்ஷன் அல்டிமேட்டா இருக்கு. படத்தோட ட்ரெய்லர்ல பார்த்திருந்தோம்னா ஏகப்பட்ட பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. மூவில இதே மாதிரி அந்த பெரிய ஆக்டர்ஸ்க்குலாம் பெருசா எந்த ஒரு ரோலும் கொடுக்கல. ஃபுல்லாவே குட்டி ரோலா தான் எடுத்திருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் இது ஏகோட படம், இது ஏகேவோட படம், எல்லாரும் உள்ள வந்துடணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு குட்டி ரோல் கொடுத்திருக்காரு. ஆனா படத்தோட ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் தலைக்கு அல்டிமேட் மாஸ் பண்ணியிருக்காரு. ரெட் டிராகன் அப்படின்னு தலைக்கு ஒரு அல்டிமேட் டயலாக்லாம் எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டே வில்லன் ரோட் பத்தி பார்த்தோம்னா அர்ஜுன் தாஸ் அவங்கள வேற டவுலாக்ல கொண்டு வந்துட்டாரு. ஏகேக்கு ஈக்குவலான வில்லன் அர்ஜுன் தாஸா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏகேவும் அர்ஜுன் தாஸும் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் மீட்லயே அர்ஜுன் தாஸ் ஏகேவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. சோ இத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணி இருக்கிறான். அர்ஜுன் தாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரோல் கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அர்ஜுன் தாஸ் பதில் வேற எஸ்டே சூர்யா நடிச்சிருந்தா செம பெட்டரா இருந்திருக்கும் இந்த ரோல்லாம். அப்புறம் யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல, ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க 10 கிலோ கறி வேணும் பாய். அந்த டயலாக் மூவில வந்திருக்காது. யாராச்சும் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவராலா மூவி வந்துட்டு தலை ஃபேன்ஸ்க்கு நல்ல ஒரு ட்ரீட். நியூட்ரல் ஆடியன்ஸ் ஸ்டோரி லவர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாஜிக்கை நம்ம தூக்கி வச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மோஸ்டா படத்துல எல்லா படத்துலயுமே லாஜிக் இருக்காது. இதுல கொஞ்சம்
தலை வந்துட்டு இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்கு படத்துல, எல்லாம் அல்டிமேட் மாசா இருக்கு. எனக்கு புரியல, இந்த இன்ஸ்டால நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ரீல்ஸ், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஷார்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. படம் நல்லாவே இருக்கு, குட்டாவே இருக்கு, பேடாவும் இருக்கு, அக்லியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அந்த படத்துல குட் பேட் அக்லிங்கிற டைட்டிலே அஜித்தோட ஒரு இதுக்கும் குட்டா எப்ப இருந்தாரு, பேடா எப்ப இருந்தாரு, அக்லியா எப்ப மாறினாரு அப்படிங்கறத பொறுத்து அந்த டைட்டிலே போடுறானுங்க. இதே மீறி சில பேரு கத்திட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம கண்டுக்க தேவையில்ல. போனோமா படத்தை பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்போம். அப்படி அவங்க படத்தை பார்க்க பிடிக்கலையா, நீ பார்க்க வேணாம். தலை நடிக்கிறது எங்களுக்காக, நாங்க பாத்துக்கிறோம். பிடிச்சவன் வந்து பாரு, பிடிக்காத விலகி போய்கிட்டே இரு. யாரையும் இழுக்க வைக்கல. உண்மையை சொல்ல போனா ஆதிக் தரமான சம்பவம் பண்ணிட்டாரு. தலைக்கு நல்ல ஒரு மூவி, ஆதிக்கு நல்ல ஒரு மூவி. நீங்க படம் பார்க்க வரப்ப எந்த எனர்ஜியோட உள்ள வந்தீங்களோ அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாம அதே லெவல்ல போய் கிளைமேக்ஸ் வரைக்கும் அதே லெவல்ல வெளியில வருவீங்க. அந்த மாதிரிதான் படம் ஸ்டார்ட் எண்டு வரைக்கும் செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எங்கேயுமே அத்திரதை நிப்பாட்டவே மாட்டீங்க நீங்க. அப்படி இந்த படத்தை நல்லா பார்க்க முடியாது, படத்தை நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்றவங்களா போயிட்டு நீங்க இன்ஸ்டால ரீல்ஸே பாருங்களா, போங்கடா. உங்களை யாரும் இங்க படம் பார்க்க இழுத்து வைக்கல. இந்த கேப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்கடா. எப்பா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு போங்கடா.